ஒன்னிந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுபட்டிருக்க நிலையில் தொடர்ந்து புயல் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வரோம். இந்த நிலையில் நம்மோட இது குறித்து பேசுறதுக்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இது எந்த இடத்துல கரையை கடக்கிறதா இருக்குது? தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த புயல் சென்னையிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு மிக மெதுவாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு நவம்பர் 29ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழக நிலப்பரப்பு நோக்கி நகரத் தொடங்கும். அவ்வாறு நகரும்போது சென்னைக்கும் நாகைக்கும் இடையே, குறிப்பாக கடலூர் புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது? நவம்பர் 27, 28 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். பிறகு நவம்பர் 28ஆம் தேதி இரவு முதல் 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல கடல் உள்வாங்கிறதும் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதே போல பலத்த சூறாவளி காற்றுமே நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது மாதிரியான வேற ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது கடல் உள்வாங்குவது அப்படிங்கிறது ஒரு வானிலை காரணமாக அவ்வப்போது நிகழக்கூடியது. இது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த புயல் சின்னம் ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலாக அமையாது, மழைப்பொழிவை கொடுக்கும் புயலாக தான் அமையும். குறிப்பாக தரைக்காற்று மற்றும் சற்று அதிகரித்து காணப்படும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கடலூர், நாகை வரையிலான பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த தரைக்காற்று பாதிக்கும் காற்றாக அமையாது. கண்டிப்பாக சார். நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த மழைப்பொழிவு பார்த்தோம் அப்படின்னா நீர் ஆதாரத்திற்கான ஒரு மழையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை எந்த அளவுக்கான மழை பெய்யுது அப்படின்னா அது கோடை காலத்தில் நமக்கு நல்ல விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் நீர்நிலைகளில் கிட்டத்தட்ட 40% நீர் இருப்பு தான் இருக்கு. இந்த சூழல்ல இந்த மழைப்பொழிவு நீர்நிலைகளில் நீர் இருப்பை அதிகரிக்க செய்யும் அளவிற்கு ஒரு சாதகமான மழைப்பொழிவாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சார், அதே போல் இந்த மழை குறித்தும் இந்த புயல் குறித்தும் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கை உணர்வோட இல்லாத மாதிரியான விஷயங்கள் தெரியுது. இதற்கு முன்னர் ஒரு புயலை நம்ம சந்திச்சோம் அந்த கடந்த மாதத்துல. ஸோ அப்போது பயங்கரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதே போல மக்களுமே மிகுந்த விழிப்புணர்வோட இருந்தாங்க. ஆனா இந்த முறை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தெரியல. அரசுமே அதற்கான பெரிய அளவுல முன்னெடுப்புகள் எடுக்காத மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அறிவுறுத்தாத மாதிரி இருக்கு. அப்போ இந்த புயலினுடைய தாக்கம் கம்மியா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இந்த புயல் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3, 4 நாட்களுக்கு நமக்கு கடல் பகுதியில தான் நிலை கொள்ள போகுது. 30ஆம் தேதி தான் கரையை கடக்க போகுது. அப்படி பார்க்கும்போது இது வரக்கூடிய நாட்கள்ல தான் இதன் தீவிரத்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் வரக்கூடிய நாட்கள்ல எடுத்தால் போதுமானதாக இருக்கும். பெரிதாக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இது காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது, மழை தரும் நிகழ்வு. குறிப்பாக நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது. அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னைக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், அல்லது சென்னையை சுற்றி இருக்கிற திருவள்ளூர், கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சென்னைக்கு எந்த விதமான மழைப்பொழிவு இருக்கும்? எந்த அளவுக்கான மழைப்பொழிவு இருக்கும்? அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏதாவது இருக்குமா? சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, தினசரி கனமழை எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு மழை பதிவாகும். அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்த சில தினங்கள். நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதியும் இந்த கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சலனம் கரையை கடந்த பின்பு ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றை ஈர்த்து மழைப்பொழிவு கொடுக்கும். இருந்தாலும் தொடர் மழையாக அமைந்து பாதிப்பை ஏற்படுத்தாது சென்னையை பொறுத்தளவுக்கு. விட்டு விட்டு தான் மழை பதிவாகும். அப்படிங்கிறப்போ பாதிப்பு நமக்கு பெரிதாக இருக்காது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக சம்பா பயிர்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல நீர்ல மூழ்கி இருப்பதையும் பார்க்க முடியுது. மானாவாரி பயிர்களான வைத்தீஸ்வரன் கோயில், வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் சம்பாவின் இளம் பயிர்களே தண்ணீர்ல மூழ்கி அழுகும் நிலையில இருக்கு. இது வேளாண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமைந்திருக்கு டெல்டா மாவட்டங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.